ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் தரைப்பாலத்தை மூழ்கடித்து ரசாயன நுரை குவிந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நேற்று இரவு வினாடிக்கு 909 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் 1101 அடி கன அடி நீரானது தற்போது வந்து கொண்டிருக்கிறது. 1449 கன அடி நீர் அணையில் உள்ள 7 மதகுகள் வழியாக தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடியின் தற்பொழுது 40.67 அடி நீர் சேமிக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் கரை புரண்டு ஓடும் நீரில் குவியலாக நுரை பொங்கி காணப்படுவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர கிராமங்களுக்கு சின்னக்கொள்ளு, பெத்தக்கொள்ளு, தட்னப்பள்ளி உள்ளிட்ட 3 கிராம மக்களுக்கு ஆற்றில் கரையை கடக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. நேற்று இரவு 2200 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டதால் ஒசூர் நந்திமங்கலம் செல்லும் தரைப்பாலம் ரசாயன நுரைகளால் முழுவதும் மூடப்பட்டு அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நுரை பொங்கி சாலையின் முழுவதும் நிரம்பியுள்ளதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் வலிக்கு கீழே விழும் அளவிற்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. முழுமையாக அந்த ரசாயன நுரைகளால் சாலை முழுவதும் நிரம்பியுள்ள நிலையில் அவ்வழியாக பயணிக்கக்கூடியது பெரிய சிக்கலாகவே உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.